ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இப்போது பொடி பண்ண நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிறேன். அதை இப்போ ஃப்ளாட் ஆக்கிட்டு அதுக்கு நடுவில் நம்ம துருவன சீஸ் வச்சுக்கலாம். இப்போ இதை திருப்பியும் பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல அந்த பொட்டேட்டோ பால்ஸ், அதை இதுக்கு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நம்ம பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சூடான எண்ணெயில் இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் பொரிக்கணும்னு தேவை கிடையாது. ரொம்ப நேரம் பொரிச்சோன்னா உள்ளே இருக்க சீஸ் மெல்ட் ஆகி வெளியே வந்துடும். அதனால் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் மட்டும் போதும். இது மாதிரி ரெசிபீஸ் இன்னும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.